எதுனாலும் என்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியது தானே அமித். எதுக்கு சபையில போட்டு இப்படி சொல்றீங்க அமித் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி கனி அழுதத வந்து பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து விஜய் சேதுபதி எல்லார்ட்டயும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இந்த கேம்ல வந்து யார் ஒருத்தர் வந்து மத்தவங்களோட உழைப்ப வந்து கீழ அழுத்திட்டு அவங்க வந்து கேம விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அமித்தோட ஆன்சர் என்னவா இருந்தது அப்படின்னா, எப்பயுமே வந்து கனி வந்து விக்ரம் கூட தான் வந்து விக்ரம் கூடயோ இல்ல அவங்க குரூப் கூடயோ வந்து பேசும்போது, நான் உள்ள போனேன் அப்படின்னா எப்பயுமே என்னை இன்க்ளூட் பண்ணதே கிடையாது. மத்தவங்கள கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னை எப்பயுமே வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன்ல சேர்த்ததே வந்து கிடையாது. ஒருவேளை நான் வந்து கமருதீன், பார்வதி இவங்க கூடலாம் வந்து பேசுறனால என்ன ஒதுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அதனால நான் கனி வந்து அ ம மத்தவங்களோட உழைப்ப வந்து கீழ இறக்கிட்டு என்ன வந்து ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அந்த கேள்விக்கும் ஆன்ஸருக்கும் சம்மந்தம் இல்லாம தான் வந்து ஆன்சர் பண்ணாரு. பட் கனி மேல அவருக்கு இந்த மாரி ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது வந்து கனிக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் விடுறாங்க. அப்ப பிரேக் விடும்போது வந்து பேசும்போது சொல்றாங்க, அ "அமித் இந்த மாரி கருத்து வச்சா கூட" அமித் வந்து சொல்றாரு, "கருத்து வச்சா கூட நீங்க போயிடுறீங்க கனி. உங்ககிட்ட நீங்க பேசுறதே கிடையாது." அப்படின்னு சொன்னோனே கனி சொல்றாங்க, "நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நீங்க இப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா இப்போ வரையுமே வந்து ஒரு ஐடியாவே இல்ல. நீங்க இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சபையில சொன்னது. நீங்க என்கிட்ட நேரடியாவே வந்து சொல்லியிருக்கலாம்ல அங்க சொல்றதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு வந்து எப்படி பேசுறதுன்னுலாம் வந்து பெருசா வந்து தெரியாது. எனக்கு வந்து மென் ஃப்ரெண்ட்ஸே அவ்வளவா வந்து கிடையாது. நான் வந்து இந்த இடத்துல இப்போ தான் வந்து ஒரு சில பேர் கானா வினோத் கிட்டலாம் நான் இப்போ தான் வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் மைண்டில் இருந்திருந்தா என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல சொல்லியிருந்தா கூட வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்கி அழுததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அமித்க்கும் கனிக்கும் இடையில நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.